வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். அக்ஷய திதி 2024 மே மாதம் 10ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை, கம்மிங் ஃப்ரைடே. இது இந்த வருஷத்துக்கு 2024 உள்ள பிளானட்டரி பொசிஷனுக்கு இந்த அக்ஷய திதியில் உங்கள் ராசிக்கு நீங்கள் ஏதோ ஒரு பொருள் இல்லை ஒரு செயல் ஏதோ ஒன்று செய்கிறீங்க. அதனால் உங்கள் லக்கை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு நான் தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா வீடியோட எண்டில் இதை பற்றின சில எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறேன். ஸோ என்ன பொருள் வாங்கலாம், இல்லை ஏதாவது ஒரு செயல் செஞ்சால் அந்த அக்ஷய திதியை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா லக் ஆக்டிவேட் ஆச்சுன்னா அது மணி, லக் ஆர் லாட்ரி ஆர் ஜாக்பாட் ஆர் சம் விஷஸ் வில் கம் ட்ரூ. உங்களுடைய ஏதோ ஒரு ஆசை, விருப்பம் ஏதோ இருக்குது, அது அக்ஷய திதி அன்னைக்கு எப்படி உங்கள் ராசிக்கு நீங்கள் மேட்ச் பண்ண முடியுன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த முறை அக்ஷய திதி உங்களுக்கு 12th ஹவுஸில் சந்திரன், குரு உச்சம், 11th ஹவுஸில் சூரியன் உச்சம். மிதுனம் உங்கள் ராசிக்கு ஃபினான்ஷியல் ஹவுஸ் கடகம், சந்திரனுடையது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த அக்ஷய திதி அன்னைக்கு ஒரு பகல் பொழுதுனா சூரிய வெளிச்சத்துக்குள்ளே, ஏன்னா மிதுனத்துக்கு எப்பவுமே அந்த சூரிய வெளிச்சத்துக்குள்ளே பண்ணுறது ரொம்ப ஃபேவராக இருக்கும். நைட்டை விட டே ரொம்ப ஃபேவரபிள். ஸோ பகல் பொழுதுக்குள்ளே நீங்கள் ஒரு வாலெட் நீங்கள் வாங்கலாம். அது அந்த வாலெட்டுடைய கலர் ஒரு ப்ளூ கலரில் இருக்கலாம், அந்த ப்ளூவோட க்ரீன் மிக்ஸ் ஆகிருக்கலாம், அதோடு எங்கேயாவது ஒரு ஒயிட் மிக்ஸ் ஆகிருந்ததுன்னா வெரி வெரி லக்கி. ஒரு க்ரீன் ப்ளூ ஒயிட் காம்போ கிடைக்கும். அந்த மாதிரி ரேராக நான் பார்த்துருக்கேன், கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். க்ரீன் ப்ளூ அண்ட் ஒயிட் காம்போ ஃபஸ்ட் கிளாஸாக உங்களுக்கு அப்படி ஒன்று அமைஞ்சதுன்னா ட்ரை பண்ணுங்கள். அப்படி குறைஞ்சபட்சம் ப்ளூ அண்ட் ஒயிட்டு அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல. பட் க்ரீன் ப்ளூ ஒயிட் காம்போ தான் இந்த முறை உங்களுக்கு இந்த லக் ஆக்டிவேஷன் கம்ப்ளீட்டாக கொடுக்கும். இது இந்த அக்ஷய திதி அன்னைக்கு அதை வாங்கிட்டு, மிதுனத்துக்கு எப்போவுமே எது லக்கு கொடுக்கும் அப்படின்னா, நோட்ஸ் விஷ் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். சப்போஸ் அது 5னா, இப்போ டாலர்ஸ்னால் $5, இப்போ ரூபீனா ₹5 மினிமமாக இருக்கணும். எல்லாமே மினிமமில் ₹5, $5. இப்போ திராம்ஸ்னால் $5. இப்போ நீங்கள் ரிங்கெட்ஸ் வாங்குறீங்கன்னா 5 ரிங்கெட்ஸ். இப்போ சிங்கப்பூர் டாலர், இப்போ யூரோனா யூரோ, 5 யூரோ, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி 5 வாங்கிட்டு என்ன பண்ணுங்கள், அதை ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. அதை அழகாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வாலெட்லேயே வச்சுங்க. ஸோ ஒரு 3 ஃபோல்டு அப்படி பண்ணலாம், இல்லை 5 ஃபோல்டு, 3 ஃபோல்டு ஆர் 5 ஃபோல்டு. அதை பண்ணிவிட்டு அந்த வாலெட்டில் வச்சுங்க, விஷ் பண்ணி வைங்க. அதை நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு என்ன அது எத்தனை டைம்ஸ் இது மல்டிபிள் ஆகணும் அந்த மாதிரி நீங்கள் விஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. முடிஞ்சால் ஏதாவது ஒரு டெம்பிள் போங்க. அது ஏதாவது ஒரு கிருஷ்ணா, ஒரு விஷ்ணு, ஏதாவது ஒரு குபேர் டெம்பிள், அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த லக் ஆக்டிவேட் ஆகும். பாசிட்டிவாக இருக்கும், ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி மிதுனமில் நீங்கள் எப்போவுமே பிறக்கிறீங்க, உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டேயில் அந்த மாதிரி ஒரு வாலெட் வாங்கும்போது, ஒருவேளை சில பேர் கேட்பீங்க, அந்த ப்ளூ அண்ட் க்ரீன் ஒயிட்டோட கொஞ்சம் ரெட் வந்திருக்கு, லைட்டாக எல்லோ வந்துருக்குன்னா பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை. பட் டாமினேட் பண்ண வேண்டிய கலர் ப்ளூ அண்ட் க்ரீன். அதில் ஒயிட் ஒரு சின்ன லைன் தான், அதில் எல்லோவோ இல்லை ரெட்டோ கொஞ்சம் சின்னதாக வந்திருக்கு அப்படின்னா பரவாயில்ல. ஏதாவது ஒரு சிம்பிள் இருக்கான்னு பாருங்கள். ஏதாவது ஒரு சிம்பிள்னால் ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு சிம்பிள் அந்த வாலெட்டில் இருக்குது, ஒரு பாசிட்டிவ் சிம்பிள், ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சிம்பிள், ஏதாவது ஒரு ஸ்டார் மாதிரி இருக்குது, ஏதாவது ஒரு ஹார்ஸ் சிம்பிள் இருக்குது, வேறு ஏதாவது ஒரு அனிமல் சிம்பிள் கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்தால் இன்னும் அந்த லக் எக்ஸ்ட்ரா வருதுன்னு அர்த்தம். சம் பாசிட்டிவ் சிம்பிள் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த லக் அன்றைக்கி ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதெல்லாம் ஒரு 1 இயர் தான், ஒரு வருஷம். ஏன்னா அடுத்த அக்ஷய திதி வர வரைக்கும் எப்படி அந்த ப்ராக்ரஸ் இருக்குது, எப்படி நீங்கள் முன்னேறீங்க, எப்படி அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு மெயினாக வருது, உங்கள் விஷ் எப்படி நிறைவேறுது அப்படின்னு பாருங்கள். நீங்கள் யாருக்காவது விரும்புகிறீங்க கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் யார்கிட்ட பெறணும்னு நினச்சாலும் அவங்ககிட்ட கேட்டு பெறலாம். இப்படி ட்ரை பண்ணுங்கள், உங்கள் லக் ஆக்டிவேட் ஆகும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்பொழுது உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் வரும். இது அக்ஷய திதி அன்றைக்கி மட்டும்தான் பண்ணணுமா, அதாவது வெள்ளிக்கிழமை மட்டும்தானா? வெள்ளிக்கிழமை மட்டும்தான். அன்றைக்கி தான் அந்த சூரியனும் சந்திரனும் உச்சம். சந்திரன் 2 நாள் உச்சமாக இருக்கும், இருந்தாலும் அந்த பர்டிகுலர் டேயில் உள்ள ஸ்டாரில் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அடுத்தது இன்னொரு கேள்வி இருக்கும், இது ராசிக்கா லக்னத்துக்கான்னு நிறைய பேர் குழப்பிக்கிங்க. மோஸ்ட்லி ராசியை டாமினேட் பண்ணிட்டு வந்த முறை ராசிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. இதை உங்கள் பேர்த் சார்ட்லாம் நீங்கள் கம்பைன் பண்ணிக்க வேணாம். இது இப்போ கோச்சார், ஏன்னா வருஷம் அக்ஷய திதி வரும். இது கோச்சார பலன்களில் உங்களுடைய சந்திரனுடைய ராசிக்கு தான் இந்த ப்ரிடிக்ஷனை நான் கொடுக்குறேன். ஸோ இது உங்கள் ராசிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. 2வது விஷயம். 3வது, உங்கள் பேர்த் சார்ட்டில் எந்த தசாபுதி நடந்தாலும் அதை பற்றி இது கவலை இல்லை. இது ஜஸ்ட் ஃபார் லக் ஆக்டிவேஷன்.
சரி உடனே கேட்பீங்க, இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக நடக்குமா, இதெல்லாம் செலவு பண்ணி போய் இதெல்லாம் வாங்கணும். இதெல்லாம் நம்பிக்கை, உங்களுடைய உணர்வு, உங்களுடைய புரிதல், ப்ளஸ் உங்களுக்கு அஸ்ட்ராலஜியில் உள்ள ஃபெய்த், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான். ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கோயில்லையோ இல்லை ஏதோ ஒரு பொது இடத்துலையோ இல்லை ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு ஒரு பிரசாதமோ இல்லை ஒரு gift கொடுக்குறாரு. உங்கள் மைண்டில் பாசிட்டிவான திங்கிங்கோட இது முழுமையாக எனக்கு பலன் பலிக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் பலிக்கும். ஏன்னா உள் உணர்வு வெளியில் இருக்கிற அந்த பொருளோட அது வந்து தொடர்படையும் போது அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்குது. சப்போஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளே வந்து தாட் வந்து நெகட்டிவாகவோ இல்லை வந்து அட்வர்ஸாகவோ இல்லைனா வந்து ஒரு மாதிரி அது நம்பிக்கை இல்லாமையோ ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது நடக்காமல் கூட போகலாம். ஸோ எதை செய்தாலும் முழுமையான நம்பிக்கை, முழுமையான ஈடுபாடு இருந்தால் மட்டும் இதை செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். நம்பிக்கை இல்லை, முழுமையான ஈடுபாடு இல்லை, விட்டுடுங்க. இதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா இது எல்லாமே வந்து உங்களுடைய உணர்வோடு கலந்து தான், ஒரு பொருளை உங்கள் உணர்வோடு கலக்கும் பொழுது தான் அதுக்கு பலன் படிக்கும். அடுத்தது இந்த வீடியோ மூலிமா நான் சொல்ல விரும்புகிறது, இந்த அக்ஷய திதியில் முடிஞ்ச அளவுக்கு இனிப்புகள் தானம் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நல்ல உணவு டொனேட் பண்ணுங்கள். அது எல்லாருக்குமே நான் காமனாக சொல்கிறேன். அது ரொம்ப நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இது வரைக்கும் நீங்கள் வந்து யாருக்கும் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணதில்லை அப்படின்னு நினச்சா, நிறைய பேர் பண்ணுவீங்க. சில பேர் மந்த்லி ஹெல்ப் பண்ணுறாங்க, சில பேருக்கு வீக்லி, சில பேர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி, சில பேருக்கு பர்த்டே அன்றைக்கி மட்டும் ஹெல்ப் பண்ணுவீங்க. புவர்ஸ்க்கெலாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க, சாப்பாடு டொனேட் பண்ணுவீங்க, துணி கொடுப்பீங்க, படிக்க வைப்பீங்க, இவ்வளோ பண்ணுறீங்க. நிறைய பேர் இருக்குது, மெசேஜாகவும் வந்திருக்கு, நிறைய பேர் கேள்வியும் பட்டிருக்கேன். ஹெல்ப் பண்ணுறதை வெளியில் சொல்லாதீங்க. அதே மாதிரி இந்த அக்ஷய திதி அன்றைக்கி உங்களால் முடிஞ்சதுன்னா உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புவர் ஃபேமிலி ஆர் ஏதாவது ஒரு புவர் பர்சன், அவர் ஆண், பெண், குழந்தைகள், பெரியவர்கள் யாராக இருந்தாலுமே அவங்க மனம் குளிர்ற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பரிசு அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுங்க. அது மூலிமா ஒரு பிளெஸ்ஸிங் வாங்கிக்கோங்க. கடவுள் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். முடிஞ்சால் இன்றைக்கி ஏதாவது ஒரு டெம்பிளில் போய் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து லைனில் நின்று சாமி தரிசனம் பண்ண முடியல, க்ரௌடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு டெம்பிளில் போய் ஒரு 10 நிமிஷம் நில்லுங்க. வலம் வர வாய்ப்பு இருந்ததுன்னா வலம் வாங்க. 3 டைம்ஸ் வலம் வாங்க, 3 முறை அதை பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் நில்லுங்க, ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. அதுக்கப்புறம் ஏதாவது மெடிடேட் பண்ண முடிஞ்சால் மெடிடேட் பண்ணுங்கள். க்ரௌடு இருந்தாலும் கூட இதில் உங்களுக்கு தரிசனம் கிடைக்குதுன்னா செய்யுங்க, ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இதெல்லாம் அதாவது நான் சொல்கிற இந்த டிப்ஸு, அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பண்ணலாம், இதெல்லாம் வாங்கிட்டு கோயிலுக்கு போங்க. இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் அந்த கோயிலில் வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நல்ல ஒரு பலன் நடக்கட்டும். உங்கள் எல்லாருக்கும் லக் ஆக்டிவேட் ஆகட்டும். உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் வேண்டது நடக்கட்டும். உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கேட்டது கிடைக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய உங்கள் நண்பர்களோட உறவுகளோட பகிர்ந்துங்க. ஏன்னா எல்லாருக்கும் பயன்படட்டும், அந்த பலன் வந்து எல்லாருக்கும் பயன்படட்டும். ஸோ மறுபடியும் உங்களை ஒரு தடவை சந்திக்கிறேன் லைஃப் ஹாரோஸ்கோப் சார்பாக. தேங்க்யூ. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.